தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டிருக்கும் மனித நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிற ரிவ்யூ. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி ப்ரோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வாயில் இருக்குது. இது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஒரு 2-3 பேர் படிக்கிறாங்க இந்த காலேஜில். ஸோ அவங்ககிட்டேருந்து கேட்டு நான் சொல்கிறேன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணி. அட்மிஷன் ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருப்பாங்க, பிளேஸ்மெண்ட் பற்றி, இதெல்லாம் பற்றி நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்கல்ட்டிஸ் அட்மிஷன் போகிறதுக்கு அப்புறான்னு கேட்டால் ஒன்றும் பெருசாக இல்லைடா. அட்மிஷன் வந்து நீ ஸ்ட்ரைட்டாக நீ அப்ளிகேஷன் போட்டாலே போதும். ஒரு அப்ளிகேஷன் போகிறதுக்கு ஒரு 1000 rupees அந்த மாதிரி ஆகும். நீ அப்ளிகேஷன் போட்ட பிறகு உனக்கு உடனே வந்து உனக்கு மெசேஜ், அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணுவாங்க, லெட்ரு கூட அனுப்புவாங்க உனக்கு. மார்க் வந்து மார்க் ஏதாவது இது அப்படின்னு கேட்டால் மார்க் வந்து ஒன்றும் பெருசாக இல்லைடா. மார்க் நீ ஜஸ்ட்டு ஒரு 600க்கு நீ ஒரு 250, ஒரு 300 எடுத்தால் கூட ஒன்று வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட்டே போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் உனக்கு கிடைக்குவாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான். ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் அங்கே கிடைக்கும், புரியுதுங்களா? அடுத்தது வந்து ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்தவரைக்கும் அப்படின்னு கேட்டால், ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்த வரைக்குமே வந்து உனக்கு வந்து அவ்வளோ பெருசாக வந்து ஸ்ட்ரிக்டானு கேட்டால் ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. அவங்க பாட்னி கிளாஸுக்கு வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. உனக்கு எந்த டவுட்டு நீ படி அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலும் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ண மாட்டாங்க. பேப்பரை கொடுத்துட்டு போயினே இருப்பாங்க, அவ்வளோதான். ரொம்ப பெருசாக ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது. அவங்களோட வேலைன்னா சில டைம் வந்து அவங்க சில போர்ஷன்ஸ் கூட அப்படியே மறைச்சிருவாங்க, எடுக்காமல் கூட அப்படி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால். அடுத்தது சரி டைமிங் எப்போறான்னு கேட்டால், டைமிங் பொறுத்த வரைக்குமே வந்து காலையில் 8:30 to 1 o'clock அப்படின்னு தான் சொல்லி என்னை சேர்த்தாங்க. ஆனால் வந்து இங்கே டைமிங் வேறு மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 8:30 to 11:30, செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 11:30 to 1 o'clock அந்த மாதிரி ஒரு மாதிரி டைமிங் அப்படி வரதான். இப்போ கூட அவன் வந்து 8:30 போனால் 11:30 அவனுக்கு கிளாஸ் முடிஞ்சிருதான். ஸோ அது ஏதோ ஒரு மாதிரி ஒரு இது எங்கேயும் கேட்க முடியாத சிஸ்டமாக இருக்குது. அவன் எடுத்து படிச்சுட்டு இருக்கான் அங்கே தான் அவன், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, அங்கே ப்ளேஸ்மெண்ட் எப்பட்றா அப்படின்னு கேட்டேன். ப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிஸ்லாம் வராங்கடா, பெரிய பெரிய கம்பெனிஸ் வராமல் இல்லை. ஆனால் வந்து நம்ம பசங்க ப்ளேஸ் ஆக மாட்றாங்க. ஏன் அப்படி ப்ளேஸ் ஆக மாட்டுச்சு? நியர்லி ஒரு 40 to 45% தான் ப்ளேஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப கம்மி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்கே லயோலா, டிஜிஎஸ்டும், எம்சிசி இந்த மாதிரி காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி ஒரு 70 to 80% அந்த மாதிரியான பசங்களாம் ப்ளேஸ் ஆகுறாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம்னு கேட்டால் என்ன சொல்கிறான்னா, அதுக்கு காரணம் வந்து எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எந்த ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்குறதில்ல. 3rd இயரில் வந்து பசங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டாப் காலேஜஸ்லாம் லயோலா, டிஜிஎஸ்லாம் இந்த மாதிரி காலேஜஸ்லாம், எம்சிசிலாம் பார்த்தீங்கன்னா வந்து 3rd இயர்லேயே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். ஆனால் இதில் அந்த ட்ரைனிங் கொடுக்குறதுனால பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுனால ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷில் அவங்களோட ஒரு சப்ஜெக்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாதனால ஈஸியாக வந்து அவங்க ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் கம்பெனிஸும் எடுக்க மாட்றாங்க. ஆனால் கம்பெனி வராங்க, எடுக்கிறாங்க, அவ்வளோதான். சில நல்லா ஒரு நார்மலாக உனக்கு உண்மையான ஸ்கில் இருக்கிறவனா இருந்தால் ஒன்று எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இல்லை அப்படின்னா. சரி, ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டால், ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே பெருசாலாம் இருக்காதுடா. ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே எனக்கு 0 தான் தருவேன். ஸ்போர்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்போர்ட்ஸில் எதுவுமே அங்கே பண்ணது கிடையாது அப்படின்னு சொன்னான். அடுத்து ட்ரெஸ் கோட் பற்றி கேட்டேன். ட்ரெஸ் கோடு எப்பட்றா அப்படின்னு கேட்டேன். ட்ரெஸ் கோடுக்கு நான் சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் கோட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே பேனிக் பண்ணி தரலாம். நீங்கள் எது வேணால் போட்டு வரலாம், ஜீன்ஸ் போட்டு வரலாம். நீ வந்து டிஷர்ட்ஸ் மட்டும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க, மற்றெல்லாம் நீ நார்மலாக போட்டு வரலாம். அவனை பெருசாக எதுவுமே கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ நார்மலாக போட்டு வரலாம், டீசெண்டாக கொஞ்சம் போட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் டீசெண்டாக நீங்கள் போட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சரி, இப்போ வந்து ஃபேக்கல்ட்டிஸ் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது இந்த சரிடா, இப்போ இந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கடா அப்படின்னு கேட்டால், பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குடா. நீ ஃபீஸ் கட்டும் போது எனக்கு பஸ் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா வந்து உனக்கு அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லி நல்லா கடிப்பாங்க. ஸோ அதனால் பஸ்லாம் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டால் பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு மணி தான் வேஸ்ட். ஏதோ ஒரு வருஷத்துக்கு 20,000 ரூபாய் கேட்பாங்களாம், மணி வேஸ்ட் அப்படின்னா. சரி, இந்த காலேஜில் சேரலாமா இல்லையாடா, உன்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லுடா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்ககிட்ட, யோகாஷ் கிட்ட. அதுக்காக என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்குமே வேணாடா. ஏன்னா வந்து இந்த காலேஜில் வந்து சேரலாம், ஆனால் இந்த ஒரு சில கேட்டகரி ஆள் சேரலாம். அதாவது வந்து நான் காலேஜுக்கு வந்து ஜாலியாக 3 வருஷம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு டிகிரி மட்டும் வாங்கிட்டு போடணும், அவ்வளோதான். எனக்கு வேலைலாம் எனக்கு பெருசாக தேவையில்லை, எனக்கு நாலேஜுமே அவ்வளோ கெயின் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரியான ஆளுங்களாக இருந்தால் வரலாம். இல்லை நான் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், எனக்கு வந்து நல்ல நாலேஜ் இந்த இது டெப்த்தாக படிக்கணும் வேணும் அப்படின்னா இந்த காலேஜ் செட்டே ஆகாததுக்கு.
நீங்கள் வேறு காலேஜ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அதான் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஸ்டாண்டர்ட், அதாவது வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு காமர்ஸ் பற்றி என்னென்னு கடலை அந்த மாதிரி தெரியாது, அந்த மாதிரிலாம் 3rd இயர் 2nd இயர் படிக்கிற ஆளுங்களாம் இருக்கிறாங்களாம். அதுவும் சொன்னான். ஸோ அதுதான் இந்த காலேஜ் பற்றி நான் ஓப்பனாக பேசுகிறேன். ஏன்னா நிறைய யூடியூபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த காலேஜ் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஓப்பனாக அங்கே படிக்கிற பசங்க கூட இருக்கிற நான் வந்து ஸ்டாண்டர்டாக இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் அந்த காலேஜில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ இது வந்து அதுதான் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்குமே அப்படி சொல்கிறான். ஒரு மாதிரி ஒரு 10க்கு ஒரு 4.5 தான் தந்தானே. ஸோ நானும் அந்த மாதிரி தான் தருவேன், 10க்கும் ஒரு 5 அவ்வளோதான் தருவேன். ஏன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ பெருசாக வந்து ஒரு இதுவும் இல்லைங்க. எனக்குமே வந்து இந்த காலேஜ் பற்றி அவ்வளோ பெருசாக ஒரு இம்பேக்ட் இல்லை. நானும் பார்த்துருக்கேன், பட் நாட் தட் மச் இம்பேக்ட் இல்லை ப்ரோ எனக்கு வீடு கிட்டே இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் சேர்தான் அதெல்லாம் அதான் என்ன சொன்னால் மணிக்கு இது வந்து ஒர்த் இல்லை அப்படி சொல்கிறேன் டேரெக்டாக. நானே முழிச்சுன்னு போய் சேர்ந்துடலாம், எனக்கே நானே தெரியாமல் போய் சேர்ந்துட்டேன். இல்லைனா நான் நல்ல காலேஜாக போய் சேர்ந்துருப்பேன், நானே தெரியாமல் போய் சேர்ந்துட்டேன் அந்த காலேஜுக்கு. ஸோ அப்படி சொன்னான். ஸோ இந்த காலேஜ் வந்து மெடிக்கல் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, இதெல்லாமே இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இருக்குது. இதில் எதுலையுமே நீங்கள் சேராதீங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான் டேரெக்டாக. ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த கோர்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக தாங்க, எல்லாமே ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் எல்லாமே இருக்குது கோர்சஸ் ஆஃபர்லாம். அதை நான் சொல்லி பெருசாக இதில் சொல்லலாம் பெருசாக இது விருப்பப்படலை. ஏன்னா இந்த காலேஜே எனக்கு சரி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படின்னால தான் நான் இந்த ரிவ்யூ பண்ணுறேனே, மற்றபடி எனக்கு இந்த காலேஜ் பற்றி பண்ண ரிவ்யூ எனக்கு அது அவ்வளோ ஐடியா கிடையாது. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க 12th முடித்த வாசலுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், தெரியாததெல்லாம், அதனால தான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்டாண்டர்ட். பாய் ஃப்ரம் குணா. எல்லாம் ஜாலியாக கெத்தா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். சியர்ஸ் காய்ஸ்.